வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டு முடிச்சோனே, திரும்ப அடுத்து என்னன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அந்த நாம்குன் கிளான் அந்த ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோவ பார்க்குற எல்லாரும் தயவுசெய்து அந்த வீடியோவ வந்து பார்த்துருங்க. ஹீரோக்கு வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம். எம்பரர் ஸ்வாட் மானோவோட பார்ட் 12 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த சதர்ன் பேர் அலையன்ஸ்க்கே போயிட்டு நான் வந்து கமாண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்துட்டயும் வந்து சொல்லியிருப்பான். இவன் வந்து அவங்களும் ஒரு விழாவ கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து என்னன்னா கூப்பிட வந்து ஆரம்பிச்சிருப்பாய்ங்க. எல்லாரும் நெறைய பேர் அந்த அசோசியேஷனுக்கு வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. நார்மலா இந்த இடத்துல நெறைய பேர வந்து விடமாட்டானுங்க. ஆனா, இன்னைக்கு என்னன்னு தெரியல. இந்த ஃபங்ஷன் அவ்வளோ முக்கியமானதுன்னு நெனைக்கிறேன். இவ்வளோ பேர விட்டுருக்காய்ங்க. அதே நேரத்துல இந்த டீமன் ஸ்குவாடும் இவிங்களும் கிட்டத்தட்ட 2000 பேர் இந்த இடத்த சுத்தி வளைச்சுட்டு இருக்காய்ங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஆனா சூசன் பண்ணப்பட்ட கெஸ்ட் மட்டும் தான் இங்க அனுமதிக்கிறாய்ங்க. யா செலக்டிவான அந்த இம்பார்ட்டன்டான கெஸ்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே, ஓகே இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டோம்னா, நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்துறான். நான் வந்து நல்லா செய்வேன். நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் ஆனா இந்த சென்ட்ரல் பிளேன்ஸ்க்காகவும், இந்த முரீனுக்காகவும் கண்டிப்பா நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணிடுறாய்ங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சோனே, இப்ப இந்த முனிமோட கரண்ட் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நீங்க பார்த்தீங்களா? தெரியும், தெரியும். இப்போ ஒரு சில பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அத நம்ம வந்து ஈஸியா வந்து இது பண்ணிறலாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலைய கரெக்ட்டா வந்து பார்த்தாலே வந்து போதும். இந்த டிமானிக் பாத்துல நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரேடியா வந்து அப்படின்னா ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இனிமே தான் அப்படின்னா ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுட்டு இருக்கான். அப்பதான் வந்து அங்க வந்து பெல் அடிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. இந்த மாரி அந்த சதர்ன் பேர் அலையன்ஸ சேர்ந்த ஆளுங்கலாம் வர ஆரம்பிச்சுருவாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளேடு டான்ஸ் எடுத்து போட்டுட்டு, அந்த இடத்தோட அந்த சதர்ன் பீட் ஏர்லைன்ஸோட கிங் அவரே வந்து அண்ணா வந்துருவாரு. ஓகே இவரு தானாடா! அப்படின்னு சொல்லி அங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு பார்த்தாக்கா, அடுத்து அந்த நாம்குன் கிளான்லேருந்து அங்கருந்து வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. "ஏய்! அந்த நாம்குன் கிளான்லேருந்து மட்டும் இல்ல, அங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கத்திட்டு கீழ பார்த்தாக்கா, அடுத்து அந்த ஷாவ்லின் டெம்பிள்லேருந்து மாங்க்லாம் வந்து என்ன பண்ணா, பாட்டு பாடிக்கிட்டே வந்து வருவாய்ங்க. உடனே அந்த ஷாவ்லின் டெம்பிளோட ஹெட் அவருமே அங்க வந்து வந்துருவாரு. எல்லா ரூமர்ஸும் உண்மதான் போலடா! அங்க பார்றா! இவ்ளோ பெரிய பெரிய ஆளுங்களே வந்திருக்காங்கன்னா இந்த ஜே டிராகனுக்கு இந்த மூலியமா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கையில, அடுத்து அந்த மூங்கில் குச்சிய ஊனிட்டு இந்த பெக்கர் செட்லேருந்து ஆளுங்கலாம் வர ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க எங்க வராய்ங்க அப்படிங்கல, அவைங்கலாம் வந்துட்டு இந்த மாரி இந்த இடத்துக்கு ஒரு புதுசா ஒரு ரைவல் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்க வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கத்திட்டு இருக்கையில, "ரைவலா? என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க யார்றா? நீங்க எப்புட்றா இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கையில, நீங்க பாட்டுக்கு இஷ்டம் ஒரு இது அனுமதி இல்லாம உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா, அவைங்க கூட்டத்துக்கு நடுவுல வந்து பார்த்தாக்கா அந்த இவனோட அந்த பொண்ணு வந்து வருவா. இவன் இவன் "ஏன் எம்மா நீ எங்க போயிருந்த? உன்ன நான் எங்க தேடாத இடமே கிடையாது. எங்கம்மா இருந்த இவ்வளோ நாளா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. "எங்க அப்பா மாரி மாஸ்க் போட்டு வந்து இங்க தேவையில்லாம நின்னு எல்லா பக்கமும் என்ன பிரச்சனைய ஏற்படுத்திட்டு இருக்கியா?" அப்படிங்கும்போது, "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பேசுவ? என்ன சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல நீ போட்டுருக்க ட்ரெஸ்ஸு உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா?" அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவ சொல்லுவா. "எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த அசோசியேஷன்ல எல்லாருக்கும் வந்து அனுமதி இருக்கு. டிராகனா வந்து மாறுறதுக்கு. இங்க எல்லாருமே வந்து எப்படின்னா சாதாரண மீனா இருக்கலாம். ஆனா, அவங்க எல்லாத்துக்குமே அனுமதி இருக்கு. டிராகனா வந்து மாறி வானத்துல வந்து பறக்கறதுக்கு. அதனால நான் இப்போ வந்து இந்த அசோசியேஷனோட லீடரா வந்து என்ன பண்ணேன், நான் பொறுப்பேத்துக்க தயாரா இருக்கேன். மரியாதையா இந்த இடத்த வந்து என்கிட்ட வந்து குடுத்துரு அப்படின்னு சொல்லி அவ சொன்னோனே, இவனுக்கு அப்படியே என்னன்னா செம்ம ஷாக் ஆயிரும். நம்ம ஹீரோ பார்ப்போம். பரவால்ல நினைச்சது எல்லாமே கரெக்ட்டா தான் வந்து போகுது. அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க. உடனே டக்குனு அவைங்களும் வந்து பார்த்துட்டு, ஆமா இந்த ரூல் எல்லாமே என்னன்னா இதுல இருக்கிறது தான். எங்களுக்கு தான் அடுத்த பொசிஷன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கையில, இவன் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிருவான். இந்த மாரி போகவே வந்து கூடாது. இப்பயும் கதைய முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினிய அட்டாக் பண்ண வந்தாக்கா, டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ள பூந்து வந்து அத வந்து என்னன்னா, அந்த அட்டாக்க வந்து டக்குனே அவனோட 2 விரல வச்சு அத வந்து தடுத்துருவான். தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துக்குள்ள உள்ள நுழையாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இது ஒண்ணும் உங்க குடும்ப விஷயம் வந்து கிடையாது. என்ன சொல்ல வர? உனக்கு அறிவு எதுவும் இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல. அவங்க என்ன கிளைம் வச்சிருக்காங்க? நீங்க ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா? அந்த கிளைமுக்கு வந்து நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொன்னோனே, அவனாலயும் எதுவுமே வந்து பேச முடியாது. நீங்க ஏன் இப்படி பதட்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஒரிஜினல் தானே? அப்படின்னு சொல்லும்போது, அவன் இருந்துகிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். சீக்கிரம் உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னங்கிறத நீங்க காமிங்க. உங்களோட அட்டாக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் அந்த பிளட் அப்புறமேட்டு டீமன் அந்த 2 ஸ்குவாடும் உள்ள வந்து எல்லாத்தையும் வந்து கொல்லுங்கடா. இந்த ஜெய டிராகனும் சரி, இங்க இருக்கவனும் சரி எவனையுமே வந்து விடக்கூடாது. எதுக்குடா இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் வந்து கொல்ல சொன்னா, அந்த அசோசியேஷன்ல இருக்கிறவங்களே மாஸ்டர் எதுக்கு இப்படி சொன்னாருன்னு தெரியல. இருந்தாலும் ஆனா எல்லாரும் வந்து என்னப்பா ஜெய டிராகனையும் நம்ம எங்கிலிடியையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவைங்க ஆளுங்களும் சேர்ந்து அந்த பிளட் டீமன் ஸ்குவாட் கூட எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாய்ங்க. எப்படி இதெல்லாம் வந்து தப்பா போச்சு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு நாங்க வந்து பிளான் போட்டு வச்சிருந்தோம். அது எல்லாத்தையும் இந்த மாரி இந்த சின்ன பசங்க வந்து என்னன்னா கெடுக்கிறது எனக்கு பிடிக்கல. சீக்கிரம் ஏய் அந்த மாஸ்டர வந்து கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே பார்த்தாக்கா, அங்கருந்து ஒரு பயங்கரமான ஒரு உருவம் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இந்த மாரி ஸ்வாட வச்சு சண்ட போடுற பூச்சிங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு, இந்த மாரி ஒரு பெரிய உருவம் எனக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவைப்பட்டுச்சு.
கரெக்ட்டா நல்ல வேளை இந்த மாரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சது நான் அத வந்து வச்சிருந்தேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அது அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான இதா இருக்கு. பார்த்தாக்கா அந்த ஆளும் சைடுல பூந்து அப்படியே ஓடி போயிறான். ச்சே! இவன் ஓடி போய்ட்டானா, ஆனா இந்த மான்ஸ்டர வந்து இங்கேயே விட முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு, அந்த மான்ஸ்டருக்கு மேல போயிட்டு அவனோட அந்த ஷாவ்லின் டெம்பிள் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். டிவைன் புத்தா, பாம் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் மேல அப்படியே என்னன்னா ஒரு அட்டாக் அப்படியே கோல்டன் கலர்ல அடிச்ச வேகத்துக்கு அங்கேயே அந்த மான்ஸ்டர் வந்து செத்து போயிடுச்சு. எல்லாரும் வாய பொளந்து பார்ப்பாங்க. என்னடா அவ்வளோ பெரிய மான்ஸ்டர ஒரே அடியில எப்புட்றா இவன் இது பண்ணான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அப்பா ச்சே! முடிஞ்சு போச்சு. அதே மாரி அந்த ஸ்குவாட்ல இருந்தவைங்க எல்லாரும் வந்து செத்து போயிட்டாய்ங்க. சூப்பர். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சரி ஓகே இப்ப என்ன பண்றது? அந்த லீடர் அங்கருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் எங்க போனான் என்னன்னு வந்து தெரியல. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவன் பார்த்துக்கலாம். அவன் எங்க போனாலும் நம்ம ஈஸியா வந்து ட்ராக் பண்ணிடலாம். இதோட இந்த அசசிஷன புடிச்சு அந்த கருப்பு மேகம் வந்து போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ஜாலியா கொண்டாட ஆரம்பிச்சுருவாய்ங்க. அடுத்து நைட் ஆனதுக்கு அப்புறமேட்டு, இவங்கள காப்பாத்த முடியாதா? என்ன சொல்றீங்க? ஆமா, எங்களால இவங்கள வந்து காப்பாத்த முடியாது. இவங்க 3 பேரும் உண்மையாலும் ரொம்ப சிவியரா பாய்சன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒருவேள நம்ம இவங்கள காப்பாத்துனாலும் சரி, இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஸாம்பி மாரி தான் வந்து இருப்பாங்க. இவங்கள காப்பாத்துற அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா, அந்த பாடிகார்ட் பொண்ணு அவ மட்டும் என்னன்னா, இப்ப தான் ஏதோ லைட்டா கொஞ்சம் பாய்சன் இது பண்ணியிருக்கா. ஆனால அவ ஒரு 1 மாசத்துல எப்படியும் சீக்கிரமா வந்து சரியாயிருவா அப்படின்னு சொல்லும்போது, ஆனா என்ன செய்றது? இப்ப அவங்கள காப்பாத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது, உடனே பக்கத்துல இந்த ஹெவன்லி டிமன்ஸ் போட்டுட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோனே, "நீ என்ன சொல்ற? நீ சொல்ற மாரி இருந்தா அவங்கள காப்பாத்த முடியுமா?" அப்படிங்கும்போது ஹீரோயினி பார்த்துட்டு, "யார்கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான்?" அப்படிங்கும்போது, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உடனே அந்த ஹெவன்லி டிமன்ஸ் எடுத்துட்டு நாங்க 2 பேரும் அந்த உடம்புக்குள்ள வந்து போறோம். நாங்க உள்ள போய் எங்களோட சோல் வந்து சேர்ந்துருச்சுன்னா, அவிங்களும் ஒண்ணும் சான்ஸியா இருக்க மாட்டாய்ங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவனுங்க சாக கிடக்கிறதுனால எங்களால ஈஸியா அவிங்க உடம்புக்குள்ள வந்து முடியும். நாங்க உள்ள போயிட்டு அந்த உடம்பு வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி ஏதாவது இது பண்ண பார்க்குறோம்." அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீங்க உள்ள போறீங்களா? என்னடா நீங்க சொல்றீங்க? நீங்க உள்ள போனா அவங்க வந்து எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு." அப்படி எந்திரிச்சு நடந்துச்சுன்னா, இந்த ஹீரோயினி வந்து என்னன்னா நல்லபடியா வந்து என்னன்னா சந்தோஷமா அவளோட குடும்பத்தோட சேர்ந்த மாரி இருக்கு. ஆனா, என்னால நம்பவே முடியல. நான் அவங்க 2 பேரையும் வந்து என்னால பிரிஞ்சுருவேனே! எனக்கு முதல்ல உங்க கூட இருக்கிறது ரொம்ப கடுப்பா தான் இருந்துச்சு. ஆனா, இருந்தாலும் இவ்ளோ இந்த பயணங்கள் எல்லாமே உங்க கூட செஞ்சதுக்கப்புறம் என்னால உங்கள விட வந்து முடியல. இருந்தாலும் ஆனா என்ன செய்றது? நான் இது எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா செஞ்சா தான் ஆக முடியும். அப்பதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 2 அலாயும் வந்து கிடைப்பாங்க. அதேமாரி இவளும் வேற ரொம்ப சந்தோஷமா இருப்பா. சரி, நீங்க போயிட்டு திரும்ப எதுவும் வரீங்களா? அப்படின்னு கேட்கல. நீ அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாத. ஒரு வேள நான் வந்து அந்த உடம்ப வந்து டேக் ஓவர் பண்ணாலும், நான் திரும்ப உன்கிட்ட இருந்து அந்த ஹேம்லெட் டிமன் செட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். எங்க 2 பேருக்கும் சரி ஒரு பயங்கரமான ஒரு தனிமை. ஒரு பெரிய ட்ரிப்ல நாங்க மட்டும் இருக்கக்கூடிய அந்த தனிமை வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா, அப்பதான் நீ எங்க கூட இருந்த. அது எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. அத நாங்க வந்து விட விரும்பல. அப்படின்னு அந்த 2 பேர் மேலயுமே அந்த நீடில்ஸ வச்சு ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்க அந்த இன்டர்னல் எனர்ஜி மூலியமா அந்த 2 பேர் உடம்புலயும் ஹீரோ கிட்ட இருக்க அந்த ஸ்பிரிட்டையும் வந்து அவங்க உடம்புல வந்து அப்படியே வந்து செலுத்துறான். அடுத்த நாள் ஆயிடுது. எல்லா கெஸ்ட்டும் வந்து உட்காந்துட்டு இருப்பாய்ங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இந்த மாரி இந்த இடத்துல ஏற்கனவே நெறைய பிரச்சனை வந்து நடந்துச்சு. அந்த ஆளு ஒரு சரியான ஒரு ஃபேக்கு. இப்ப ஆனா நம்ம என்ன செய்றது? இப்ப அடுத்து நம்ம என்ன முடிவுக்கு இந்த அசோசியேஷனுக்கு அடுத்து யாரு தான் அடுத்த லீடரா வந்து மாறப்போறாங்க? அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கையில அந்த கதவ தொறந்து யாரு வராங்க? இது யாரு? அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிருவாய்ங்க. என்னன்னு பார்த்தாக்கா, அந்த ஸ்லீப்பிங் டாகனும் அவரோட பேரன், அதே மாரி அவரோட பேத்தியையும் கூப்பிட்டுட்டு வந்துருவாரு. ஓகே. இவங்க எல்லாரும் இப்போ ரொம்ப நல்லாயிட்டாங்க போல. மாஸ்டர் உங்கள பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாரும் முட்டி போட வந்து ஆரம்பிச்சுருவாய்ங்க. அடுத்து இருந்துகிட்டு ஹீரோ வந்து பேச ஆரம்பிச்சுருவான். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நெறைய பிரச்சனை வந்து நடந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ, இப்போ அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிருவோம். நான் இந்த இடத்துல கமாண்டரா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தேவையான எல்லா விஷயங்களும் நான் வந்து செஞ்சு தரேன். அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றத கேட்டுட்டு எல்லாரும் என்னன்னா ஓகே போடான்னு ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு ஒ பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தாக்கா அடுத்தடுத்து இந்த இடத்துல இவங்க எவ்வளோ வேலை தான் வந்து இப்படி இது பண்ணி வச்சிருக்காய்ங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நெறைய ஸ்பைஸ் எல்லாமே என்னன்னா இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காய்ங்க அவன் ஆளுங்க. அவைங்க எல்லாத்தையும் வந்து கைது பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம வேலைய வந்து முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னு நைட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருக்கும்போது, சரி அவன் எங்க போனான்? அவன் எங்க போயிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு? அப்படின்னு இருக்கும்போது, அவன் சதர்ன் சைடு போனதா தான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. அப்பன்னா அவன் சதர்ன் பைட் அலைன்ஸ்க்கு தான் வந்து போயிட்டுருப்பான். அவன் அவள வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து போயிருப்பான். அப்படின்னு சொல்லும்போது, அந்த எபிலிட்டி மேன் ஸ்பிரிட் உள்ள இருக்கிறவன் இருந்துகிட்டு, நான் வேணா அந்த இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் வந்து போட்டு தள்ளுறேன். இவனுக்கு உடம்புல அந்த எபிலிட்டி மேன் ஸ்பிரிட் இருக்கு. இவன ஒண்ணும் தனியா ஒண்ணும் அனுப்புறது அந்த அளவுக்கு வந்து நல்லது கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்லீப்பிங் ட்ராகனுக்குள்ள வந்து அந்த மாங்க் ஸ்பிரிட் தான் வந்து இருந்துட்டு இருக்கும். நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நம்மளால எல்லா நேரமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
பகல்ல வந்து இதோட பாடியோட ஓனர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். நைட்டு இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாரி மாறி மாறி தான் வந்து ஸ்விட்ச் ஆயி இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. "ஏய் நான் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் வந்து அந்த இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற எல்லாரும் ஈஸியா வந்து அடிச்சு போட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன்." சரி, சரி பார்த்துக்கலாம். எனக்கு உன்னோட பவர் என்னங்கிறது தெரியும். அதனால கொஞ்சம் அமைதியா இரு." அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேவலமான உடம்புல வந்து மாட்டிக்கிட்டு எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. இதுல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாரி எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸும் இல்ல. வெறும் அழகு மட்டும் தான் இருக்கு. சரி ஓகே. இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கிறேன். அத செய்வியா? அப்படிங்கல. என்ன விஷயம்? அப்படிங்கும்போது நான் இப்ப திரும்ப யங் ஆயிட்டேன். அதனால இப்ப எனக்கு வந்து என்னன்னா நெறைய ஃபியூச்சரான கோல்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த கோல்ஸ் எல்லாம் நான் வந்து அச்சீவ்மென்ட் பண்ண போறேன். "என்ன கோல்ஸ் நீங்க அச்சீவ்மென்ட் பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விமன். நான் வந்து லவ்வ தேடி வந்து போறேன். என் வாழ்க்கையே இனிமே ஜாலியா தான் ஆகப்போது. அதுக்கு நீ எந்த இதுலயும் குறுக்கீடு செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ எவ்வளோ டிமாண்ட்ஸ் பண்ற? என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" "ஏன்டா நான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிற?" "ஆ, ஆ. சரி, சரி. உன்னோட சந்தோஷத்துல நான் எதுவும் குறுக்கிட மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே, ஓகே. எனக்கு இப்ப தான் சந்தோஷமா இருக்கு. இவன் உண்மையாவே எவலடிவன் ஸ்பிரிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அடுத்த நாள் அப்படியே வந்து விடிஞ்சிருது. எந்திரிச்சோனே அந்த பாடியோட ஓனர் அந்த பையன் இருந்துகிட்டு, "என்னடா என் தல இப்படி வலிக்குது. அது மட்டும் இல்லாம என்னடா இத்தன பொண்ணுங்க வந்து கிடந்துட்டு இருக்காங்க. என்னதான் அந்த எவனோ டிவைன் ஸ்பிரிட் என் நைட் ஃபுல்லா என் உடம்ப பொசஸ் பண்ணாலும், அதுக்குன்னு இந்த மாரியா வந்து செய்றது?" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அங்க போய் பார்த்தாக்கா, அந்த ஸ்லீப்பிங் டாக் அந்த ஆளும் தூங்காம கருவளையத்தோட வந்து நின்னுட்டு இருப்பான். "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கல, "இந்த மாங்க் ஸ்பிரிட் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஏதோ ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் அத வந்து உட்காந்து படிச்சுட்டே இருந்திருக்கான். அதனால தான் என்னால வந்து தூங்கவே முடியல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவைங்க 2 பேரும் சரியான சைக்கோவா தான் வந்து இருப்பாய்ங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அடுத்து நம்ம ஹீரோவும் வந்து வர ஆரம்பிச்சுறான். வந்தோனே ஹீரோயின் வந்துட்டு, "ஓகே. உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கல, பரவால்ல. மொத இருந்ததுக்கு இப்ப எவ்வளோ தேவலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து நம்ம ஹீரோட்ட வந்து பேசும்போது, அந்த ஸ்லீப்பிங் டாக் இருந்துட்டு, "நீங்க எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு உதவி வந்து குடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட என்னோட லைஃப்பே வந்து செகண்ட் லைஃப் வந்து குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா உதவி செய்றதுக்கு நான் வந்து கனவு பண்டுறேன். தயவுசெய்து என்ன நீங்க உங்களுக்கு கீழ வந்து எடுத்துக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கல, "என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள என்னோட சப்பார்டினேட்டா என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க அவ்வளோ பெரிய ஆளுன்னு" பேசிட்டே இருக்கும்போது, அவர் பாட்டுக்கு ஹீரோவுக்கு வந்து என்ன அப்படின்னா முட்டி போட்டு கிரீட்டிங்ஸ் குடுத்துருவாரு. ஏன்னா அத பார்த்தோனே அவங்க பேர் வந்துட்டு, "என்னதான் இவன் நம்மள காப்பாத்துனாலும், இப்படி நாம ஒண்ணும் செய்யக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோனே, "ஏன் இவன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்? அவன் சின்ன பையன். இப்பதான் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்குவான்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டே இருக்கும்போது, அடுத்து அந்த ஃபேக்கான அசோசியேஷன் லீடர் இருந்துட்டு, நம்ம அந்த சதர்பி டான்ஸோட பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவான். "என்ன இவ்ளோ திமிரா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? மாஸ்டர் இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அவனும் கொடூரமா சொல்லுவான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய்.